வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நம்ம பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து 10 கேள்வி பதில் 10 நிமிஷத்தில் பக்காவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி 2018 குரூப் 4 பொது தமிழ் கேள்வித்தாளில் இருந்து தான் அடுத்த 10 61லேருந்து 70 வரைக்கும் பார்க்க போகிறோம். கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. எது மேட்ச் ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. அயர்கூற்றில் வருவன. ஓகேங்களா, அயர்கூற்று 2 விதத்தில் சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேர்கூற்று, இன்னொன்று அயர்கூற்று. ஓகேங்களா, இப்போது நேர்கூற்றுனா நம்ம டைரெக்டாக சொல்கிறது. ஓகேவா, நான், நீ, இப்படி என்ன, எனக்கு முன்னாடி இருக்கிறவன், இப்படி தன்னையும் தனக்கு முன்னாடி இருக்கிறவனையும் நேராகவே நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க, அது அப்படின்னு மூணாவதாக ஒருத்தவங்க படற்கரையில் இருக்கவங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அயர்கூற்றில் வரும். ஓகேவா, இப்போ இங்கே பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, மேற்கோள் குறிகள் வராது அப்படி சொல்கிறாங்க. அயர்கூற்றில் மேற்கோள் குறிகள் வரும், அப்போ இது பொருந்தாது. அடுத்தது அது, அவை, இது பொருந்தும். ஆக்சுவலாக இது பொருந்தும், ஆனால் இங்கே பொருந்தாததை தான் கேட்குறதுனால நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அது, அவை, அங்கே, அதுன்றதும் அவைன்றதும் அங்கேன்னு மாறும். இதில் அயர்கூற்றில் மாறும், இதில் மாறாதது தான் நம்ம வந்து பொருந்தாதது தான் கேட்குறாங்க. அப்போ இதுவும் வராது. காலப்பெயர்கள் அந்நாள் மறுநாள்னு மாறும். அயர்கூற்றில் ஒரு காலம் இருக்குன்னா அது வந்து மறுநாள் அப்படின்ட்டு மாறும். இது பொருந்தும், ஆனால் இவங்க பொருந்தாதது கேட்குறதுனால இதுவும் வராது. தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் சொன்னேன், தன்மை முன்னிலை இது எல்லாம் நேர்கூற்றில் வரும். ஓகேவா, அது வந்து படற்கை பெயராக மாறினா தான் அயர்கூற்று, மாறலைன்னா அது அயர்கூற்று இல்லை. இப்போ இவங்க மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் பொருந்தாமல் இருக்குது, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நேரு. ஓகேங்களா, இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ எப்பயுமே ஒருத்தவங்க ரூல்ஸ் போடுவாங்க, ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா. அதே தான் என்னென்னா, நேரு தான் சொல்வார், ஒருத்தவங்க புக்கு படிக்கிறதுன்றது அதை வந்து ஒரு கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் அவர் உத்தராஞ்சலில் சிறைச்சாலையில் இருந்தப்போ தன்னுடைய பொண்ணுக்கு இந்த புக்கு படி, அந்த புக் படி, காளிதாசருடைய இது படி, அப்படி இப்படின்ட்டு நமக்கு சொல்லுவாங்க. இதை நான் ஷார்ட்கட்க்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ படின்னு சொல்வார். ஊருக்கு உபதேசம் பண்ணார், ஆனால் தான் பொண்ணை படின்னு தான் அவர் சொன்னார். அப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கான ஆன்சர் நேரு. கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனரின் சிறப்புகளில் பொருந்தாதது கேட்குறாங்க. செந்தமிழ் ஞாயிறு இவருடைய சிறப்பு பெயர். செந்தமிழ் ஞாயிறு இவருடைய சிறப்பு பெயர். செந்தமிழ் ஞாயிறு செல்வர். ஓகேங்களா, எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம நிறைய செலவு பண்ணுவோம். ஓகேங்களா, செல்வம். ஓகேவா, செந்தமிழ் அதை வந்து நம்ம காமனாக வச்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நிறையா செலவு பண்ணுவோம் தேவநேய பாவனருக்காக. இலக்கிய செம்மல் தமிழ் பெரும் காவலர், நம்ம தமிழை வந்து பெருசாக பாதுகாத்தது பாவனர் பாதுகாத்தார் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஷார்ட்கட்க்கு சொல்கிறேன். இலக்கிய செம்மல்னு நம்ம வந்து சொல்கிறது இவரை சொல்ல மாட்டோம். நம்ம யாரை சொல்லுவோம் இலக்கிய செம்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரைக்கண்ணன் இருக்கார் இல்லையா, இவரை தான் நம்ம இலக்கிய செம்மல்னு சொல்லுவோம். செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு கேட்டால் பாவனர், இலக்கிய செம்மல் துரைக்கண்ணன். ஓகேங்களா, உன்னூல் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார்? இது வந்து பார்த்திங்கன்னா, உன்னூல் இருக்கும் ஆண்டவனின் அரசு டால்ஸ்டாய். இவர் வந்து ஒரு ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் டால்ஸ்டாய். இவரை டால்ஸ்டாய்னு சொல்லுவாங்க. முழு பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லியோ டால்ஸ்டாய் அப்படின்னு சொல்லுவார். இவர் ரஷ்யாவை சேர்ந்தவர்.
இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அகிம்சை. இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், ஓகேங்களா. உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு, நமக்குள்ளே இருக்கிற அமைதி தான் பெரிய ஒரு பவர் அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பாங்க? காந்தி. காந்தி மேலே பிரியப்பட்டு நேரு வந்து இந்திரா காந்தின்னு ஒரு பொண்ணுக்கு பேர் வச்சாருன்னு வச்சுக்குவோம், ஓகேங்களா. இந்திரா காந்தி. அப்போ நேரு வந்து என்ன பண்ணுவார், இந்திரா காந்திக்கு டால்ஸ்டாயோடைய புத்தகங்களை வந்து படிக்க சொல்லியிருப்பார், ஓகேங்களா. அவங்களுடைய புத்தகங்களை அவர் நல்லா இருக்கும் அவருடைய எழுத்துன்னு, அவருடைய எழுத்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இந்திரா காந்திக்கு சொல்வார். காந்திக்கு அகிம்சைனா ரொம்ப பிடிக்கும். அகிம்சையாக அமைதியாக வந்து ஒரு எதிர்த்து போரிடுதல், எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல். அதுதான் இந்த நூல். எழுதுனது ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய். அடுத்து போலாங்களா. மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்திரனார், கனிச்சாறு, சுரதா, தேன்மழை, முடியரசன், காவியப்பாவை, பாரதிதாசன், குறிஞ்சித்திட்டு. இப்போது கொய்யாக்கனி இருங்க ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கிறேன். கொய்யாக்கனியோடைய சாறு எடுத்து வேறு மாதிரி சொல்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம். முடியரசன், காவியப்பாவை, குறிஞ்சித்திட்டு, பெருஞ்சித்திரனார், ஓகேங்களா. ஷார்ட்கட் சொல்கிறேன், அவருடைய நூல்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொத்து ஃபஸ்ட்டு கொத்தா இருக்குது, என்ன இருக்குது, கொத்தா கொய்யா இருக்குது, கொய்யாக்கனி கொத்தா இருக்குது. அதை எடுத்து அந்த கொய்யாக்கனியை எடுத்து சாறு புழிகிறோம், ஜூஸ் போடுறோம், ஓகேங்களா. பாவிய கொத்து, கொய்யாக்கனி, கனிச்சாறு, இது எல்லாமே யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாருடையது. இந்த கனிச்சாறுன்றதுலேருந்து மேக்சிமம் கேள்விகள் நிறையா வரும். இந்த கனிச்சாறு வந்து மொத்தம் எத்தனை தொகுதியாக வெளிவந்திருக்குன்னு கூட கேட்பாங்க. கனிச்சாறு 8 தொகுதியாக வெளிவந்திருக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சுரதா, தேன்மழை. இதுக்கு ஒரு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். தேன் மழை சுரக்கிறது, ஓகேங்களா. தேன்மழை சுரக்கிறது, சுரதா, ஓகேங்களா. தேன்மழை சுரதா. முடியரசன், ஓகேங்களா. இதுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ்லாம் கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் சரி, அது நம்ம மண்டையில் காமெடியாக இருக்கிறதும் மண்டையில் நிற்கும், சரிங்களா. காவியா முடியை பார், ஓகேங்களா. காவியப்பாவை முடியரசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் வந்து பார்த்திங்கன்னா தமிழை தப்பாக பேசினா திட்டுவார், கூப்பிட்டு திட்டுவார், குறிஞ்சி திட்டு பாரதிதாசன், ஓகேங்களா. அடுத்து போலாமா. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. இப்போது நல்லா பாருங்கள், இப்போ தான் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். கொய்யாக்கனி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், கனிச்சாறு, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இங்கே ஷார்ட்கட்டுக்கு நம்ம கொய்யாக்கனி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போது இதில் கள்ளக்குடி மகாகாவியம் யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதுனது தான் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குடி மகாகாவியம். கண்ணதாசன் எழுதுனது கள்ளக்குடி மகாகாவியம். இப்போது நம்ம பார்த்தோம் ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட்டில் வந்து கொய்யாக்கா இருக்குது. இதை வந்து இன்னொரு கொத்தா, பாவிய கொத்தா, அது கூட 100ன்னு போட்டுக்கலாம். 100 கொத்து கொய்யாக்கனி, அதை சாறு எடுத்து குடிக்கிறோம், ஓகேங்களா. 100 பாவிய கொத்து கொய்யா கனியை சாறு எடுக்கிறோம் அப்படின்னு பெருஞ்சித்திரனார் படைப்புக்கு ஷார்ட்கட்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா.
பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளுள் சரியானவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மெமரி பண்ணிக்கோங்க. அவருக்கு யுனெஸ்கோ விருது எப்போ கொடுத்தாங்கன்னா 70ல். ஓகேங்களா, 70ல் அவருக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்தாரு. பெரியார் கொஞ்சம் பெரியவர் அப்படின்னா இப்போ 70 வயசு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 70ஸில் அவருக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது அஞ்சல் தலை. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லேட்டாக பண்ணுறோம். யுனெஸ்கோ 70ல் கொடுத்தா லேட்டு 8. ஓகேங்களா. யுனெஸ்கோ 70ஸ்னால் நம்ம ஒரு லேட் 8 வருஷம் கழித்து 78ல் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்டிருப்போம். அவர் எத்தனை கூட்டங்களில் பங்கேற்றார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10,700 கூட்டம். இப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருக்குமா, அங்கே பேசின ஹார்ஸ் நேரம் அதிகமாக இருக்குமா? ஹார்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அவர் பேசின நேரம் 21,400. அவர் எத்தனை கூட்டம்? 10,700. ஓகேங்களா. அடுத்த கொஷின் போகலாமா? திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரை தேர்ந்தெடுக. ஓகேவா. மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம். இது மொத்தம் வந்து திருவிளையாடற் புராணத்தில் 3 காண்டம் தான். ஓகேவா. மதுரை, கூடல், திருவாலவாய். வஞ்சி காண்டம்லாம் இதில் வராது. நம்மளுடைய சிலப்பதிகாரத்தில் தான் பார்த்திங்கன்னா வஞ்சி காண்டம் வரும். நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான். இத்தொடரில் குறிப்பிடுகின்ற அரசன் யார்? கரிகாலன். இதுக்கு வந்து ஒரு அழகான க்யூட் ஸ்டோரி இருக்குது. இது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசில் ஸ்கூலில். அதுக்கப்புறம் வந்து நமக்கு அது ஞாபகம் இருந்திருக்காது. என்னென்னா, நம்ம கரிகாலன் வந்து அரசராக ஆகும்போது ரொம்ப குட்டி பையன். ஓகேங்களா, லிட்டில் பாய். அப்போ வந்து அந்த அரசவையில் இருந்த எல்லாரும் இவர் எப்படி, ஒரு கேஸ் வருது, அந்த கேஸுக்கு இவர் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும், ஒரு சின்ன பையன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. அது அவருக்கு புரிஞ்சிருச்சு. அவர் என்ன சொல்கிறார், இந்த கேஸை நாளைக்கு வேறு ஒரு பெரியவங்க வந்து டீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஓகேங்களா. போயிடுவார். அடுத்த நாள் ஒரு வயசானவர் வருவார், அதுக்கு பதில் சொல்லுவார், அந்த தீர்ப்பு சொல்லுவார். எல்லாரும் அதை வந்து வாவ் அப்படின்ட்டு ரசிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த தீர்ப்பு. எல்லாரும் அவ்வளோ லைக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பெரியவர் வேஷத்தை கலைச்சி பார்த்தா நம்மளுடைய லிட்டில் பாய் தான் அந்த பிக் மேன். ஓகேவா. ஸோ ஒருத்தவங்க டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் சொல்லுவாங்களா, அதே தான். சின்ன பையனாக இருக்கா, இவன் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறான்னு நினச்ச எல்லாருக்கும் பதில் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அவருடைய தீர்ப்பு. அப்படின்றப்ப அதுதான் நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான். நரைமுடித்து ஓல்டு மேன் கெட்ட போட்டு வந்து முறையாக தீர்ப்பு சொல்லியிருந்தது கரிகாலன். ஓகேங்களா. இந்த கதை எதில் வருதுன்னா பழமொழி 400 அந்த நூலில் வருது. ஓகேங்களா. பழமொழி 400 யார் எழுதுனதுன்றது தெரியும் இல்லைங்களா? முன்றுரை அரையனார். அடுத்த கேள்வி போகலாங்களா? லாஸ்ட் கொஷின் இன்னைய வீடியோவில். மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் யார்? தீவத்திலகை. ஓகேங்களா. அரவணடிகள் சொல்லி மணிமேகலை மணிப்பல்லவ தீவுக்கு போவாங்க. அங்கே வந்து கோமுகி அப்படின்ற நதியில் அவங்களுக்கு அமுத சுரபின்ற பாத்திரம். இப்போ நமக்கு வைகாசி மாதம் நடக்குது. வைகாசி இது கூட தேய்ப்பாங்க. வைகாசி திங்கள், வைகாசி மாதம் பௌர்ணமி. அதை வந்து அதில் அழகாக முழு நிலவு நாள் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா. முழு நிலவு நாளில் ஒரு அரிய வகை பாத்திரம், அதுதான் அமுத சுரபி பாத்திரம் கிடைக்கும். அதை எடுத்துக்கிட்டு வந்து உணவு இல்லாதவங்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு உணவு கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு உணவிட்ட பெண் ஆதிரை. ஓகேங்களா. இதுதான் இது சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இன்னைய 10 கேள்வி முடிஞ்சிருச்சு. நம்ம நாளைக்கு அடுத்த 10 கேள்வியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.